மார்க்கோ வேறு லெவலில் வந்து வசூலை வாரி குவிச்சுக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த படம் மலையாள படம். ஆனால் கேரளாவில் மட்டும் இல்லாமல் இந்த படம் வேறு லாங்குவேஜில் மலையாளம் மட்டும் இல்லாமல் வேறு மொழியில் தெலுங்குலையும் அதே மாதிரி ஹிந்திலையும் இந்த படம் வந்து பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்லேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ்லேயுமே சரியான நம்பர் வந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் விடுதலை 2 இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இதுவரை எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, புஷ்பா 2 மேக்ஸ் இதெல்லாம் வந்து வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். இது இல்லாமல் கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட அந்த அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா படத்தோட ஷேர் டீட்டெயில்ஸையுமே பார்க்க போகிறோம். எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றியை அடைஞ்சிருக்கு, எந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் லாபத்தை கொடுத்துருக்கு, எந்த திரைப்படங்கள் பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கூட இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே சிறப்பாக அமையும். அதே மாதிரியே ப்ளூ தக்காளியும் பயங்கரமாக அந்த 1 lakh 2 lakh அப்படிங்கிற அப்படியே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை தாண்டி போகும் அப்படின்னு நம்ம நம்புவோம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே சிறப்பான வருஷமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ நேற்று வீடியோ போடலை, முந்தானத்து வீடியோவில் அதாவது போன வருஷத்தோட கடைசி நாள் போட்ட வீடியோவில் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. रोज तुमसे मुलाकात होगी. ஆமாங்க, 1997ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன பர்தேஸ் திரைப்படத்தோட பாடல் காட்சியில் வரக்கூடிய ஃப்ரேமை தான் நேற்று வச்சுருந்தோம். ஹிந்தி திரைப்படமான பர்தேஸ் திரைப்படத்தில் இந்த மேரி மெஹபூபா அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் ஹிட்டு. ஹிந்தி பாட்டு, ஹிந்தி படமே பார்க்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இந்த பாட்டு தெரியும். ஸோ இந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தானே கரெக்டாக கெஸ் பண்ணால் முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஆதில், தனசேகர், முகமது நாசர், சுப்பு ஐஎன்ஜிஏ, வேர்ல்டு மணி கிங். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலை பொறுத்தவரையும் முஃபாசா வந்து வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியாவில். நேற்று 13வது நாள் நியூ இயர் அன்னைக்கு இந்த படம் இந்தியாவில் 10,96,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலாக 145,85,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து உலகம் முழுக்க $342 மில்லியன். இது மட்டுமே 2,900 கோடிக்கு மேலே வருது. அப்புறம் UAE அப்படிங்கிற படம், அந்த படத்தோட வசூல் ஷேர் டீடைல்ஸ் 10 டே 13 கர்நாடகாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 51 லட்சம். ஸோ டோட்டலாக 32,86,00,000 கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 40,63 லட்சம். பட்ஜெட் 60 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 33 கோடிக்கு போயிருக்கு, 23 கோடி ஷேர் வந்திருக்கு. இன்னும் கண்டிப்பாக இந்த படம் வந்து 10 கோடிக்கு மேலே வந்து ஷேர் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஒரு 20 கோடி கிட்ட வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வசூல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் மேக்ஸ் திரைப்படத்தோட டே 8 கலெக்ஷன் கர்நாடகாவில் 4,48,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 67 லட்சம், ஓவர்சீஸில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 5,45,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு மேக்ஸ் திரைப்படம் டே 8. நேற்று சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு கர்நாடகாவில். ஸோ டோட்டலாக கர்நாடகாவில் 38,67,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3,89,00,000, ஓவர்சீஸில் 3,21,00,000, வேர்ல்டு வைடு 45,77,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 58 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 34 கோடிக்கு போயிருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஷேர் வந்து 25 கோடிக்கு மேலே வந்திருக்கு. இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 16-17 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படின்னா வெற்றி படம். கண்டிப்பாக அதை பண்ணிவிடும். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கலெக்ஷன் போயிட்டுருக்கு. 8 நாளில் இந்த படம் 76% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மலையாளத்தில் ரைஃபிள் கிளப் அப்படிங்கிற ஒரு படம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருந்தது. ஓப்பனிங் என்னமோ சில லட்சங்கள் தான் கலெக்ட் பண்ணிச்சு. போக போக பார்த்தா வேறு லெவலில் அடித்து துவம்சம் பண்ணிடுச்சு. இப்போ இந்த படத்தோட வசூல் டே 14 கேரளாவில் மட்டுமே 80 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக கேரளாவில் 14,35,00,000, வேர்ல்டு வைடு 22,60,00,000, பட்ஜெட் 7 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 4.5 கோடி, கிட்டத்தட்ட 12.5 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ப்ராஃபிட் மட்டுமே 8 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. 284% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஒரு சரியான ஹிட் ஆகிருக்கு. ஸோ பாருங்களேன், நம்ம கண்ணுக்கே படாமல் ஒரு படம் எவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னு ஒருவேளை நான் தான் கவனிக்கல என்னன்னு தெரில. அதுக்கு அடுத்தது தான் மார்க்கோ அப்படிங்கிற மலையாள திரைப்படம். இந்த படம் என்னங்க எப்படி சம்பவம் பண்ணுது. ஆக்சுவலாக கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 1,10,00,000. ஆனால் இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் நேற்று டே 1 1.5 கோடி நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து தெலுங்கு லாங்குவேஜில் மட்டுமே 1.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு, அதாவது ஆந்திரா தெலுங்கானாவில். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாம் சேர்த்து ஹிந்தி பெல்ட்டில் ஒரு பெரிய கலெக்ஷன் அங்கே மட்டுமே ஒரு 80 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ எல்லாம் சேர்த்து 2,85,00,000 இந்த படம் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஒரு 80 லட்சம், வேர்ல்டு வைடு 4,75,00,000 இந்த படம் டே 13 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 37,38,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11,16,00,000, ஓவர்சீஸில் 30,60,00,000, வேர்ல்டு வைடு 79,14,00,000. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் இந்த படம் வந்து 80 கோடியை கடந்திருக்கும். ஸோ 100 கோடியை வேகமாக கடந்து போய்கிட்டு இருக்கு. மேபி இந்த வர வீக்கெண்டு முடியறதுக்குள்ளே 100 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் அப்படி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வேறு தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கு. வேறு லெவல் சம்பவம் தான் பண்ணிகிட்டு இருக்கு இந்த படம். பட்ஜெட் 30 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 20 கோடி, தேட்டர்கள் ஷேர் 44 கோடிக்கு மேலே வந்திருக்கு. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் மட்டுமே, டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் மட்டுமே இந்த படம் 24 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 224% வந்து ரெக்கவரி. ஒரு மலையாள திரைப்படம், அதுவும் பயங்கர ஃபுல் பிளட்டாக இருக்கக்கூடிய பயங்கர வைலன்ஸான ஒரு ஆக்ஷன் திரைப்படம், அதுவும் எல்லா லாங்குவேஜ்லேயும் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன ஒரே டைமில் இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா ரிலீஸ் மாதிரி ஆகலை. அடுத்தடுத்த வாரங்கள் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே பெரிய சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்புறம் பேரோஸ் இந்த படத்தோட டே 8 கேரளாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 60 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 17,16,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 90 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 50 கோடிக்கு போயிருக்கு. இதுவரையும் 9 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் கண்டிப்பாக இந்த படம் 80 கோடி கிட்ட வசூல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த வருஷத்தோட முக்கியமான டிசாஸ்டர் மூவி இது. ஒரு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சிருச்சு பேரோஸ். அப்புறம் பேபி ஜான் இந்த படத்தோட டே 8 இந்தியாவில் வந்து 2,58,00,000, வேர்ல்டு வைடு 2,83,00,000. ஸோ டோட்டலாக 40,85,00,000 இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 50,44,00,000. 50 கோடியை கடந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டைமில் இந்த படம் 100 கோடியை கடந்திருக்கணும், 100-120 கோடியை கடந்திருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட சைஸ் ரொம்ப பெருசு, பட்ஜெட் ரொம்ப பெருசு. பட்ஜெட் 165 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 80 கோடி, ஷேராக வந்திருக்கிறது 28,56,00,000. இன்னும் இந்த படம் 100 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூல் பண்ணால் தான் வெற்றி. வருமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று 8வது நாளோட கலெக்ஷன் இருக்குது. இது வரையும் 35% இந்த படம் வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. அப்புறம் புஷ்பா 2 திரைப்படத்தோட டே 28 தமிழ்நாட்டில் 43 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1,96,00,000, கர்நாடகாவில் 44 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 10,85 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 14,38 லட்சம். இந்த படம் 28வது நாள் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 77,92 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 327 19 லட்சம், கர்நாடகாவில் 97 18 லட்சம், கேரளாவில் 18 57 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 900 கோடியை கடந்திருக்கு. 906 47 லட்சம். ஒரே இந்திய திரைப்படம் ஹிந்தி பெல்ட்டில் 900 கோடி கலெக்ட் பண்ண ஒரே இந்திய திரைப்படம். வேறு ஹிந்தி திரைப்படமும் கிடையாது, வேறு எந்த ஒரு இந்திய திரைப்படமும் கிடையாது. ஸோ ஓவர்சீஸில் 261 27 லட்சம், வேர்ல்டு வைடு 1,688 கோடி இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ பட்ஜெட் 500 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 617 கோடிக்கு போயிருக்கு. 873 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெக்கவரி பர்சன்டேஜே கிடைச்சிருக்கு. ஆனால் அது எல்லா ஏரியாலையும் கிடச்சிருக்கா அப்படிங்கும்போது அது இல்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். ஸோ அதுக்கடுத்து தான் விடுதலை 2 படத்தோட டே 13 தமிழ்நாட்டில் 1,24,00,000, வேர்ல்டு வைடு 1,55,00,000. ஸோ டோட்டலாக 61,02 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் 13 நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 39,63,00,000, பட்ஜெட் 35 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு இந்த படம் வந்து 26,50 லட்சத்துக்கு போயிருக்கு. ஷேர் வந்து 32,70 லட்சம், கிட்டத்தட்ட 6 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்புறம் அலங்கு தி ஸ்மைல் மேன் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 6வது நாள் 7 லட்சம் அலங்கு, வேர்ல்டு வைடு வந்து 8 லட்சம், டோட்டலாக 55 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 6 நாளில். பட்ஜெட் 4 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 1 கோடி. இதுவரையும் இந்த படத்துக்கு ஷேராக வந்திருக்குது 29 லட்சம். ஸோ இன்னும் இந்த படம் வந்து ஒரு 1.5 கோடி 2 கோடி கிட்ட வசூல் பண்ணால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். வருமானு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். தி ஸ்மைல் மேன் நேற்று ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வந்த கலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஓகே. டே 6 தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 19 லட்சம். ஸோ டோட்டலாக 75 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 4 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 1.5 கோடி, 40 லட்சம் ஷேர் வந்திருக்கு. இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 2 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் நேற்று தமிழ்நாட்டு கலெக்ஷனை பொறுத்த வரையும் டாப் 5 பார்த்திங்க அப்படின்னா முஃபாசா தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு 3,95 லட்சம், விடுதலை 2 1,24 லட்சம், புஷ்பா 2 43 லட்சம், மேக்ஸ் 24 லட்சம், தி ஸ்மைல் மேன் 18 லட்சம். இதுதான் நேற்று தமிழ்நாடு கலெக்ஷன். கேம் சேஞ்சரோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் இதுவரையும் வந்திருக்குது. யூஎஸ்ஏல ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 $410K $3,51 லட்சம், கனடாவில் ஒரு 76 லட்சம் கிட்ட புக் ஆகிருக்கு. இது இல்லாமல் மற்ற நாடுகள்லாம் சேர்த்து 51 லட்சம். டோட்டலாக இதுவரையும் 4,79 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு.
ஸோ அப்புறம் இந்த பொங்கலுக்கு நம்ம ஒரு பெரிய படம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது கடைசி நேரத்தில் இல்லை வரல, ஒரு பிரச்சனைனால, தவிர்க்க முடியாத காரணத்தினால அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டாங்க. அது நிறையா பேருக்கு, நிறையா அஜித் ஃபேன்ஸ் இல்லை, நிறையா காமனாக சினிமா ரசிகர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதனால் இந்த படம் தள்ளி போயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.